குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் தி ஏஜ் ஆஃப் ஜான்சன். ஏற்கனவே இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வீடியோ 36ல் இந்த 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட நாவல் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். அதில் 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதில் ஃபஸ்ட்டு ரிச்சர்ட்சன், ரெண்டாவது ஹென்ரி ஃபீல்டிங், மூணாவது ஸ்மாலட், நாலாவது லாரன்ஸ் ஸ்டர்ன். இதில் ரிச்சர்ட்சனை பற்றி அந்த 36வது வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஹென்ரி ஃபீல்டிங்கை பற்றியும் ஸ்மாலட்டை பற்றியும் அண்ட் லாரன்ஸ் ஸ்டர்னை பற்றியும் பார்த்துட்டோம்னா, ஏன்னா இந்த 4 பேர் தான் இங்கிலீஷ் நாவல்ஸுக்கு மிக 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 முக்கியமானவங்க. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய நாவல்ஸ்லாம் இருக்காங்க, இருந்தாலும் பேசிக் அடிப்படையில் இந்த 4 பேரும் தான் இங்கிலீஷ் நாவல்ஸுக்கு ஒரு பெரிய ஷேப்பையும் உருவத்தையும் கொடுத்தவங்க. அதில் ரிச்சர்ட்சன் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் இந்த 3 பேரை பார்க்குறோம். இதுக்கு அடுத்து ஒரே ஒரு வீடியோ 38வது வீடியோ. அந்த வீடியோவில் அதர் நாவலிஸ்ட், இந்த 4 பேர் இல்லாமல் இந்த 18th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய பிற நாவல் ஆசிரியர்களை பற்றியும். அப்போ இந்த பீரியடில் ட்ராமா ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால் ட்ராமாவும் இதில் சேர்த்து பார்த்துடலாம். இன்னும் ஒரே ஒரு வீடியோ 38. அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது ரொமான்டிக் பீரியட், தட் இஸ் தி ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த். அது நம்ம பார்க்கலாம். நவ் வி see this வீடியோ. இப்போது ஹென்ரி ஃபீல்டிங் அப்படின்னு சொன்னாவே 2 நாவல் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஒன்று டாம் ஜோன்ஸ், ரெண்டாவது ஜோசப் ஆண்ட்ரூஸ். இந்த 2 நாவலும் முக்கியம். ஜோசப் ஆண்ட்ரூஸ் அண்ட் டாம் ஜோன்ஸ். இவர் பிறந்தது 1707 22 ஏப்ரல், ஷார்ப்ஃபார்ம் பார்க். இது கிளாஸ்டோன்பரி என்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷார்ப்ஃபார்ம் பார்க் அப்படிங்கிற ஊரில் இவர் பிறந்திருக்காரு. இவர் 2 வயசு ஆகும்போதே இவங்களுடைய குடும்பமானது டார்செட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் டூர் என்ற ஊருக்கு இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. அங்கே இவங்க அப்பா ஜென்ரல் ஃபீல்டிங், இவர் ஹென்ரி ஃபீல்டிங், அப்பா ஜென்ரல் ஃபீல்டிங். இவர் ஒரு ஃபார்மர். ஆனால் இவங்க அப்பா ஒரு irresponsible மேன். எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபார்மர்னால் கிராமத்தில் தானே இருக்கணும், ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் லண்டனுக்கு போயிடுவார். ஒரு ஜாலி மேன், ஒரு irresponsible பர்சன். அதனால் இவர் ஃபார்மர்னு சொன்னாலும் பேருக்கு தான் இவர் ஃபார்மர், ஒரு நல்ல ஃபார்மராக இல்லை. நம்முடைய ஹென்ரி ஃபீல்டிங்க்கு 11 வயசு ஆகும்போது அம்மா இறந்து போயிடுறாங்க. இவங்க அப்பா மறுபடியும் ஒரு திருமணம் செய்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இவருடைய பள்ளிக்கூட படிப்பு, இவருடைய லெசன்ஸ் பூராமே லோக்கல் கியூரேட், அந்த கிராமத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சு, இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை தான் இவர் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஏட்டனில் இருக்கிற பப்ளிக் ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அந்த ஏட்டனில் இவர் படிக்கும்போது தான் இவருக்கு நிறைய லிட்ரேச்சர் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. இவருக்கு 18 வயசு ஆகும்போது சாரா ஆண்ட்ரூ என்ற பெண் மேலே இவருக்கு ஒரு காதல். இந்த சாரா ஆண்ட்ரூ அப்படிங்கிற பெண் இவருடைய ரிலேஷன் தான். அந்த சாராவுக்கு அப்பா கிடையாது, அதனால் அவங்க கார்டியன். அந்த கார்டியன் தன்னுடைய பையனுக்கு இந்த பொண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தார். அதனால ஹென்ரி ஃபீல்டிங் சாராவை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டார். ஸோ இலோப் அப்படின்னா இழுத்துட்டு ஓடி போயிடுறதுன்னு பேர். ஸோ அழைச்சிட்டு ஓடி போய் திருமணம் செய்து கொள்ள அவங்க முயற்சித்தாங்க. அதாவது அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இவர் நடுவில் அழைச்சிட்டு போயிட்டார். உடனே அந்த கார்டியன் அந்த சர்ச் அத்தாரிட்டிஸ்கிட்ட முறையிடுறாரு. அந்த சர்ச் அத்தாரிட்டிஸ் இவங்களை கூப்பிட்டு அந்த மேயர், அந்த நாட்டினுடைய மேயர் இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இதிலேருந்து நீ ஒதுங்கிக்க, ஏன்னா அந்த பொண்ணை அவங்களுடைய பையனுக்கு தான் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் அமைதியாகிறார். 1728 ஃபீல்டிங்க்கு 21 வயசு ஆகும்போது இவருடைய முதலான ஒரு சட்டைரிக்கல் போயம் இது வருது. அதுவும் அவருடைய முதல் நாடகமும் வருது. இவர் முதல்ல கவிதையும் நாடகமும் தான் எழுதி முயற்சிச்சிருக்கார்.
ஆனால் அது அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகலை. அதனால் பின்னாடி இவர் ஒரு நாவலிஸ்டாக மாறிடுறார். ஸோ இவர் 1728, இவருக்கு 21 வயசு. இவருடைய சட்டையரிக்கல் போயம், சட்டையர் என்றால் அங்கதம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் ஒருத்தரை கிண்டல் பண்ணுறது, அதாவது கிண்டல்னா சுற்றி வளைச்சி கிண்டல் பண்ணுறது, ஜாடை பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சுற்றி வளைச்சி ஒருத்தர் கிண்டல் பண்ணுறதுக்கு பேர் சட்டையர்னு பேர். அந்த சட்டையர் போயமும் ஒரு ஃபஸ்ட்டு ப்ளே நாடகமும் எழுதினார். அதுக்கப்புறம் இவர் ஹாலண்ட் போகிறாரு. அங்கே ஹாலண்ட் போய் அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் லெய்டனில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் நிறைய கிளாசிக்ஸ் புக்ஸ் நிறைய படிக்கிறார். 18 மாதங்கள் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் இவருக்கு பணம் பத்தலை. அதனால் இவர் திரும்பி வந்துடுறாரு. இவர் திரும்பி வந்து அப்போ வாழ்க்கையை நடத்தணும்ல, அதனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக எழுத ஆரம்பிக்கிறார். அடுத்த 8 ஆண்டுகள் இவர் நிறைய நாடகங்கள் எழுதுகிறார். அந்த நாடகங்கள் உள்ளூர் நாடக தியேட்டர் கொட்டாயில் போடப்படுது. ஆனால் ஒரு நாடக ஆசிரியராக இவர் சக்ஸஸ் ஆகலை. இவர் வந்து ஒரு நல்ல நாடக ஆசிரியர் அப்படின்னு ஏதோ ஒரு நாடகம் எழுதினார், அது ஓகே ஓடிச்சு. ஆனால் நம்முடைய மிகப்பெரிய எலிசபெத்தன் ட்ராமாட்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, கிறிஸ்டோபர் மார்லோ மாதிரி, ட்ரைடன், கான்கிரீவ், கோல்ட்ஸ்மித், ஷெரிடன், இவங்க மாதிரி ஒரு நல்ல பிளேரைட்டாக ஆகலை. இவருடைய எந்த நாடகமே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டேஜில் பெரிய சக்ஸஸை ஏற்படுத்தலை. அதே சமயத்தில் இவர் நிறைய டாப்பிக்கல் அண்ட் சட்டையரிக்கல் ப்ளேஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் இது எதுவுமே இவருக்கு சக்ஸஸ் கொடுக்கல. ஆனால் இவருக்கு ஒரு ஜேர்னலிசம், அந்த பத்திரிகை துறையில் இவருக்கு நல்ல அனுபவத்தை இது கொடுத்துச்சு. இவருடைய நாடகங்கள் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ், அப்போ என்ன நடக்குது, இப்போ திடீர்னு ஒரு நாடகம் எழுதுறாருன்னு வச்சிங்களேன், இப்போ எழுதுனார்னா இப்போ எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷனை பற்றி, அந்த எலெக்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர், விஜயினுடைய வருகை, இதெல்லாம் வச்சு தான் ஒரு நாடகம் எழுதுவார். இப்போ இந்த நாடகம் ரொம்ப நாள் ஓடாதுல்ல, இந்த பீரியடுக்கு ஓடும். ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கும். அந்த புது கவர்மெண்ட் ஏதோ செய்யும், இனிமேல் வேறு ப்ராப்ளம் வேறு மாதிரி போயிடும். இந்த எலெக்ஷனை பற்றியே எல்லோரும் மறந்துடுவாங்க. இது ஒரு 2-3 மாதத்துக்கு இது ஓடும், அதுக்கப்புறம் ஓடாது. அது மாதிரி தான் இவர் வந்து கரண்ட் டாபிக்ஸை வச்சு தான் நிறைய நாடகம் எழுதினார். அதுவே இவருடைய வீக்னஸ். அப்புறம் இவர் இந்த சமயத்தில் கார்லெட் கிராட் என்கின்ற ஒரு பெண்ணோட 4 வருஷம் காதலிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த பொண்ணையும் இழுத்துட்டு ஓடி போய் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டார். இவருக்கு 30 வயசு ஆகும்போது இவர் மிடில் டெம்பிள் என்கின்ற ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணுறாரு லா படிக்கிறதுக்காக. 30 வயசில் லா படிக்கணும், ஏன்னா வெறும் நாடகம் இதெல்லாம் நம்பிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி மிடில் டெம்பிளில் ஸ்டடி லா படிக்கிறதுக்காக இங்கே சேர்றார். இவர் பொதுவாக இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு 6லேருந்து 7 வருஷம் ஆகும். ஆனால் இவர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துலேயே இந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு பேரிஸ்டர், இங்கிலீஷில் இருக்காரனுங்க லாயரை பேரிஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. இவர் ஆஸ் அ பேரிஸ்டர் இவர் ஒரு வக்கீலாக இங்கிலாந்து முழுவதும் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இந்த ப்ரொஃபஷனையும் இவர் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. இவருக்கு ஒரு போதுமான வருமானமும் இல்லை. அதனால் மறுபடியும் பாலிட்டிக்ஸ், ஜேர்னலிசம், இந்த ஜேர்னலிசம் இந்த துறைக்கே இவர் வந்துடுறாரு, எழுத்துத்துறைக்கு வந்துடுறாரு. ஏன்னா இந்த துறை தான் இவருக்கு ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்குது. 1740 சாமுவல் ரிச்சர்ட்சன், இதுக்கு முதல் வீடியோவில் நம்ம இந்த ரிச்சர்ட்சனை பற்றி பார்த்தோம். அவருடைய நாவல் பமேலா அல்லது வர்ச்சு ரிவார்டட் என்கின்ற நாவல் 1740 அந்த நாவல் பப்ளிஷ் ஆகுது. அப்பயே பார்த்தோம். இந்த நாவல் பப்ளிஷ் ஆனோடனே இவருக்கு பெரிய பாப்புலாரிட்டி ஆகிடுது. 1742 இதை கிண்டல் பண்ணி, அதாவது இந்த ரிச்சர்ட்சனுடைய பமேலாவை கிண்டல் பண்ணி இவர் ஒரு நாவல் எழுதுகிறாரு. அதுக்கு பேர் த ஹிஸ்டரி ஆஃப் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப்
ஜோசப் ஆண்ட்ரூஸ் அண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஆப்ரஹாம் ஆடம்ஸ் என்ற இவ்வளோ பெரிய நீளமான தலைப்பு வச்சு இந்த நாவல் எழுதப்படுது 1742. ஆனால் இந்த நாவல் பார்த்திங்கன்னா இப்போ ஜோசப் ஆண்ட்ரூஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஹென்ரி ஃபீல்டிங்கினுடைய ஜோசப் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு சுருக்கமாக தான் சொல்லுவாங்க. இவ்வளோ நீளமெல்லாம் யாரும் சொல்லலை. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பேர்லஸ்கியூ அப்படின்னா ஏதோ ஒன்றை பற்றி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கலாய்க்கிறதுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கலாய்க்கிற ஒரு நாவலாக இருந்துச்சு. அதனால் இதை எல்லோரும் காமிக் நாவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இங்கிலாண்டில் வந்த முதல் இங்கிலீஷ் காமிக் நாவல் இந்த ஜோசப் ஆண்ட்ரூஸ் தான். இந்த டயத்தில் தான் ஃபீல்டிங்கினுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்துச்சு. இவர் குடியிருக்கிற இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கீழ் லெவலில் தான் இருந்துச்சு. இவருக்கு இந்த சமயத்தில் 6 வயசில் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. இவருடைய ஒய்ஃபு அந்த 6 வயசு குழந்தை 2 பேரும் பெட்டில் அட்மிட் ஆகிடுறாங்க. இவருக்கு பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் இவருடைய ஃப்ரெண்டு ரால்ஃப் ஆலன் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு. இந்த சமயத்தில் இந்த ரால்ஃப் ஆலன் என்று தன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உதவிகரமாக இருந்த அவரை இவர் எழுதின ஒரு நாவல் டாம் ஜோன்ஸ். இதுதான் ஹென்ரி ஃபீல்டிங் அப்படின்னாவே டாம் ஜோன்ஸ் ஞாபகம் வரணும். அதில் ஒரு கேரக்டர் வரும், மிஸ்டர் ஆல்வொர்த்தி அப்படிங்கிற. அந்த ஆல்வொர்த்திங்கிற கேரக்டர் இவருடைய ஃப்ரெண்டு அண்டு ஹெல்ப்பர் ரால்ஃப் ஆலனை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கினார். இவருடைய ஒய்ஃபு இல்னஸ்லேருந்து வரலை, இறந்து போயிடுறாங்க. இவருக்கு மானிட்டரி ஒரீஸ் நிறையா அவருடைய டாட்டரும் இறந்து போயிடுறாங்க. இவருடைய ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. 1747 இவர் மேரி டேனியல் என்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். இது யார் அப்படின்னா இவருடைய ஒய்ஃபினுடைய மெய்டு. இவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, இவர் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணார், அந்த ஒய்ஃபினுடைய மெய்டு, அந்த ஒய்ஃபுக்கு வேலைக்காரியாக இருந்த வீட்டிலையே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு மேரி டேனியல், அவங்கள திருமணம் செய்துக்கிறாரு. நீங்கள் சொசைட்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா சோஷியலி அவள் ரொம்ப இன்ஃபீரியர், கீழ் லெவல் தான் இருந்தாங்க. ஆனாலும் இவருக்கு ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்டாகவும் இவர் நல்லா கவனிச்சிக்கிற ஒருத்தராகவும் அந்த பொண்ணு இருந்துச்சு. ஃபீல்டிங் இவர் ஏற்கனவே சொன்னால் இவருடைய நிறைய பொலிட்டிக்கல் ரைட்டிங், சின்ன சின்ன எஸ்ஐஸ் எழுதுறது, இது மாதிரிலாம் நிறைய எழுதியிருக்கார். ஸோ இவர் ஒரு பிரில்லியன்ட் பொலிட்டிக்கல் ரைட்டர்ஸ். அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை சப்போர்ட் பண்ணி நிறைய இவர் எழுதியிருக்காரு. அதுக்கான பலன் இவருக்கு கிடச்சிச்சு. 1748 இவர் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் ஃபார் வெஸ்ட்மின்ஸ்டர் அண்ட் த கண்ட்ரி ஆஃப் மிடில் செக்ஸ். இந்த மிடில் செக்ஸுங்கிற ஏரியா, வெஸ்ட்மின்ஸ்டருங்கிற ஏரியா, இதற்கு இவர் ஜஸ்டிஸ் ஃபார் பீஸ் அப்படிங்கிற போஸ்ட் இவருக்கு கிடச்சிச்சு. ஆனால் இதில் என்னென்னா அந்த போஸ்ட் கிடச்சிச்சு. இப்போ இவருக்கு பவு ஸ்ட்ரீட் என்கின்ற ஸ்ட்ரீட்டில் இவருக்கு ரெசிடென்ஸ், வீடு அரசாங்கம் ஒதுக்கிடுது. ஏற்கனவே இவர் ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டில் தான் இருந்தார். இப்போ இவருக்கு ஒரு நல்ல இது கிடைக்கிது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த மேஜிஸ்ட்ரேட், இது மாதிரி அப்பாயின்ட் பண்ணுற மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சேலரி கிடையாது. அப்போ சேலரி கிடையாது அப்படின்னாங்க இவங்க என்ன பண்ணணும்னா பீப்புள்கிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ பீப்புள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு வந்துச்சுனாவே இங்கே தான் என்ன ஆகும், பிரைபரி ஆரம்பிக்குது. பிரைபரி, லஞ்சம், இப்படி தான் ஆரம்பிக்குது. அது மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. ஸோ இவருடைய to one of his predecessors it had been 1,000 pounds a year. இது மாதிரி இவருக்கு முன்னோடியாக இருந்தவன் வருஷத்துக்கு 1000 பவுண்ட் சம்பாதிச்சிருக்கான் இந்த மாதிரி பிரைபரியாக. ஆனால் இவர் அப்படி பண்ணலை வச்சுக்கோம். இவர் ஒரு நாவலிஸ்டாக
இவர் இந்த மேஜிஸ்ட்ரேட்டினுடைய தொழிலை சட்டரைஸ் பண்ணி இந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட்ஸ்லாம் இந்த மாதிரியான மேஜிஸ்ட்ரேட்ஸ்லாம் எப்படி, ஏன்னா பப்ளிக்லேருந்து வசூல் பண்ணு அப்படின்னாக்கா பப்ளிக்லேருந்து வசூல் பண்ணுவான். அப்புறம் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் அவன் பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவான். அப்போ எப்படி ஊழல் ஆரம்பிச்சிச்சு, ஊழல் இந்த மேஜிஸ்ட்ரேட் தொழிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இவர் தன்னுடைய ஜோசப் ஆண்ட்ரூஸ் என்ற நாவல், டாம் ஜோன்ஸ் இவருடைய அமீலியா என்ற இந்த 3 நாவல், இது 3 நாவல் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 நாவல்லையுமே இவர் இதை பற்றி கிண்டல் பண்ணி சட்டரைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இப்போது அப்படி இருக்கார். இந்த மேஜிஸ்ட்ரேட் துறையிலேயே எந்த லஞ்சமும் வாங்காத ஒரு பெஸ்ட்டு 2 மேஜிஸ்ட்ரேட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இவர், இன்னொருத்தர் இவருடைய ஹாஃப் பிரதர். அவரும் இதே மாதிரி ரொம்ப நாணயமானவர். அவர் பேர் ஜான் ஃபீல்டிங். ஸோ இந்த ஹென்ரி ஃபீல்டிங், இவருடைய ஹாஃப் பிரதர் ஜான் ஃபீல்டிங், 2 பேருமே எந்த விதமான லஞ்சமும் வாங்காத நல்ல மேஜிஸ்ட்ரேட்ஸாக இருந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு நல்ல மேஜிஸ்ட்ரேட் ட்ரெடிஷன், ஒரு புதிய ஊழல் இல்லாத மேஜிஸ்ட்ரேட்ஸ் என்கின்ற பாரம்பரியத்தை இவர் உருவாக்கினார். இவர் காலத்தில் தான் லண்டனில் குற்றங்கள் நிறைய குறைஞ்சிச்சு. இவருக்கு உடல் நலத்தை இவரால் சரியாக பராமரிச்சிக்க முடியலை. சில சமயங்களில் மோஸ்ட்லி இவர் பார்த்திங்கன்னா வீல் சேரில் தான் உட்காந்துட்டே வருவார். அப்படி தான் இவருக்கு இருக்கும். இவருக்கு நிறைய உடம்புல கோளாறு, இதோட ஆஸ்துமா, ட்ராப்சி என்கின்ற ஒரு வலிப்பு நோய், ஆஸ்துமா, நிறைய உடல் பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு. 1754 இவர் போர்ச்சுகலுக்கு போகிறார். தன்னுடைய உடல்நிலையை சரி பண்ணிக்கிறதுக்காக அங்கே போகிறாரு. இவருடைய ஜேர்னி, இந்த பயணத்தை அடிப்படையாக வைத்து த ஜேர்னி ஆஃப் அ வாயேஜ் டு லிஸ்பன் என்கின்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. இது இவருடைய இந்த 18ஆம் நூற்றாண்டு எப்படி ஒரு ஸ்லோவாகவும் டல்லாகவும் சீ ட்ராவல் இருந்துச்சு. அதே சமயத்தில் இந்த சீ ட்ராவல், கடல் வழி பயணம் என்பது எவ்வளவு ஆபத்தானதாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும், இந்த 18ஆம் நூற்றாண்டினுடைய மெடிசின் அது எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போல்லாம் ஒரு பெரிய மருத்துவத்துறை ஒரு பெரிய வளர்ச்சி அடையலை இல்லையா. அப்போ அந்த மெடிசின் அது எப்படி பயங்கரமாக இருந்துச்சுங்கிறத பற்றியெல்லாம் த ஜேர்னி ஆஃப் அ வாயேஜ் டு லிஸ்பனில் எழுதியிருக்காரு. அவர் லிஸ்பனில் 1754 ஆகஸ்ட் 7 அங்கே இறங்குறாரு. முதல்ல இவருக்கு நல்ல ரெக்கவர் ஆச்சு. ஆனால் உண்மையாக ரெக்கவர் ஆச்சா அப்படின்னா இல்லை, ரெக்கவர் ஆனது மாதிரி ஆச்சு. ஆனால் 1754 அக்டோபர் 8 இவர் இறந்து போயிறார். 18ஆம் நூற்றாண்டு நாவல் அப்படின்னு சொன்னால் அது ரிச்சர்ட்சனில் ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ரிச்சர்ட்சன் பார்த்துருக்கோம். அதில் ஆரம்பிக்கும், ஜேன் ஆஸ்டின் வரைக்கும் போகும். இதுதான் 18ஆம் நூற்றாண்டு நாவல். இதில் ஃபீல்டிங்கில் நம்ம ஹென்ரி ஃபீல்டிங் இவர் வந்ததுக்கப்புறம் தான் நாவலில் ரியாலிசம், அதாவது நடக்கிறத அப்படியே சொல்கிறது அப்படிங்கிறது இவருடைய காலத்தில் தான் வந்துச்சு. இந்த ரியாலிசத்தை சட்டையராக, அதாவது என்ன நடக்குது, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மேஜிஸ்ட்ரேட் ஆனார். அப்போ மேஜிஸ்ட்ரேட் துறையில் என்னென்ன நடக்குதுங்கிறத அப்படியே ரியலிஸ்டிக்காக தன்னுடைய நாவலில் சொல்கிறது. அப்படி சொல்கிறதன் மூலமாக ஒரு ரெஃபர்மேஷன், ஒரு சீர்திருத்தத்தை இவர் உருவாக்கினார். வால்டர் ஸ்காட் அவர் ஃபீல்டிங்கை பற்றி சொல்லும்போது இவர் தான் ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு வால்டர் ஸ்காட் இவரை புகழ்ந்து பேசுகிறார். ஸோ த ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் நாவல் அப்படின்னா நீங்கள் ஃபீல்டிங்கை ஞாபகம் வச்சுக்கணும். காமிக் நாவலும் இவர் தான் ஃபஸ்ட்டு எழுதினார். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இவருடைய காலத்தில் தான் இங்கிலீஷ் நாவலுக்கு ஒரு புதிய ஆழத்தை உருவாக்கினார். இதுக்கு முன்னாடி எழுதினவங்களாம் ஒரு மேலோட்டமாக அவங்களுடைய நாவல் இருக்கும். ஆனால் இவருடைய நாவல் ரொம்ப ஒரு இன்டெப்த்தாக, ஆழமாக மனிதனுடைய உணர்வுகளை சித்தரிக்கிற மாதிரி இவர் எழுதியிருப்பார். இவருடைய இவர் காலத்தில் தான் நாவல்ங்கிறது ஒரு ட்ரூ ஹிஸ்டரி, அந்த காலத்தை உண்மையாக அப்படியே படம் பிடிச்சி காட்டுற மாதிரி இவருடைய நாவல்ஸ் பூரா இருந்துச்சு.
ஏன்னா நாவல் தான் ரியலிஸ்டிக் அப்படிங்கிறத இவர் நிறைய சொல்லியிருக்கார் இல்லையா. அதனால் இந்த 18ஆம் நூற்றாண்டு காலம் எப்படி இருந்தது என்பதை அப்படியே படம் பிடித்து அந்த வரலாறை காட்டுகின்ற நாவல்களாக இவருடைய நாவல்கள் இருந்துச்சு. அதே சமயத்தில் இவருடைய நாவல்கள் அந்த காலத்தை பற்றிய கிரிட்டிக் விமர்சனத்தை, இப்போ மேஜிஸ்ட்ரேட்ஸ்லாம் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அதை பற்றிலாம் ஒரு விமர்சனமாகவும் இவருடைய நாவல்கள் இருந்துச்சு. இவருடைய பிளாட்ஸ் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் ஒரு லூஸாகவும் லூஸாக இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர், அப்படி ஒரு நல்ல கான்க்ரீட்டாக இருக்காது. ஒரு மோசமான வடிவமைக்கப்பட்ட லூஸ் ஸ்ட்ரக்சராக தான் இவருடையது இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்தால் கூட இவருடைய நாவல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த நாவலில் வரக்கூடிய இன்சிடென்ட்ஸ் இருக்குது பாருங்கள், சம்பவங்கள். அந்த சம்பவங்களெல்லாம் ஒன்றோடு ஒன்று அழகாக கோத்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக ஆக்கிடுவார். அது இவர்கிட்ட பிளாட்டு ரொம்ப பிரமாதமான பிளாட்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த சம்பவங்களை பெஸ்ட்டாக ஒன்றோட ஒன்று கொஹரண்ட்டாக சேர்த்து ஒரு பர்ஃபெக்டாக மாற்றிடுவார். இவருடைய காலம் என்பது நாவல் அப்பொழுது தான் ஒர்க் ஷாப்பில் இருக்குது. நாவல் ஒர்க் ஷாப்பில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்பொழுது தான் அது நாவல் என்ற ஒன்று உருவாகி கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் இவர் இருந்தார். இவர் என்ன பண்ணுவார்னா இந்த பேரபிள் அப்படின்னா இப்போ விவேகானந்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், காந்தி அல்லது விவேகானந்தர் இவங்களாம் சின்ன சின்ன கதைகள் சொல்லுவாங்க. இந்த கதைகளின் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அவங்க எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், எப்படி நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கதைகளுக்கு தான் பேரபிள்ஸ்னு பேர். இவருடைய நாவல்லாம் இந்த மாதிரி சின்ன 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 பேரபிள்ஸை, நல் உபதேசங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன கதைகளெல்லாம் அப்படியே ஒன்றாக்கி அப்படி இணைச்சி ஒரு பிளாட் ஆக்கிடுவார். அதனால தான் இவருடைய பிளாட் ரொம்ப லூஸ். இது ஒரு சின்ன சின்ன கதை, உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு கதை, 10 கதை உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த கதையை பிரமாதமாக ஒன்று சேர்த்து ஒரு நாவல் ஆக்கியிருப்பார். இருந்தாலும் அது ஒரு லூஸ் அண்ட் இல் கன்ஸ்ட்ரக்டட் தானே, அப்படி தானே இருக்கும். அப்படி தான் இவருடைய இருந்துச்சு. இவருடைய பிளாட்ஸ் கொஞ்சம் கம்பேக்ட் அண்ட் ஆர்கானிக்காக இருக்கும். இந்த எண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, எண்டிங்ஸ் அண்ட் பிகினிங் இது ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு சினிமா ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கலாக இருக்கணும். அதே சமயத்தில் முடிஞ்சு வெளியே வரும்போது அது எண்டிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கணும். இந்த ரெண்டுமே இவர்கிட்ட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இவருடைய பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு தெளிவாக இருக்கும், ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்காது. இவருடைய கேரக்டரைசேஷன், இவருடைய பாத்திர படைப்புகள் எப்படி இவருடைய நாவலில் வர கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, இவருடைய கேரக்டர்ஸ்லாம் எக்ஸலண்ட் கேரக்டர்ஸ். இவர் ஒரு கிரியேட்டர் ஆஃப் மாஸ்டர் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஷேக்ஸ்பியனுடைய நாடகங்களை படிச்சுட்டு காட்ஸ் பிளண்டின்னு சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியனுடைய நாடகங்களில் காட்ஸ் பிளண்டி அப்படின்னா கடவுள் இந்த உலகத்தில் வெவ்வேறு விதமான மனிதர்களை படைச்சிருக்காரு. அப்படி கடவுள் படைத்த அத்தனை வகையான மனிதர்களையும் தன்னுடைய நாடகங்களில் கொண்டு சேர்த்துருப்பார் ஷேக்ஸ்பியர். அதனால தான் ஷேக்ஸ்பியனுடைய கதாபாத்திரங்களை சொல்லும்போது காட்ஸ் பிளண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஷேக்ஸ்பியனுடைய கதாபாத்திரங்களை காட்ஸ் பிளண்டின்னு சொல்கிற மாதிரி ஹென்ரி ஃபீல்டிங்கினுடைய படைத்திருக்கிற கதாபாத்திரங்களையும் நம்ம என்ன சொல்லலாம், காட்ஸ் பிளண்டின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய நாவல் எல்லாம் என்ன பண்ணுவார்னா, மனிதர்களை பற்றி சொல்ல மாட்டார், அவங்களுடைய மேனர்ஸை பற்றி தான் சொல்லுவார். இப்போது பிரகாஷ் அப்படின்னு ஒரு மனுஷனை பற்றி சொல்ல மாட்டார். ஆனால் அந்த பிரகாஷ் என்ற மனிதனுடைய மேனர்ஸ், ஒரு இண்டிவிஜுவலை பற்றி சொல்கிறதில்ல, ஒரு ஸ்பீசிஸ், இந்த இனம் இது இப்படி தான் பிஹேவ் பண்ணும், இப்படி தான் இவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும் என்று அப்படி சொல்கிறது. அது மாதிரி இவர் ஒரு இண்டிவிஜுவலை பற்றி இவர் சொல்கிறதில்ல. இவருடைய ஸ்பீசிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இனத்தினுடைய மொத்த தன்மைகளையும் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரில் இவருடைய நாவலில் சொல்லிடுவார். ஸோ இவருடைய நாவல்கள் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், வேரிட் அண்ட் ஒண்டர்ஃபுல், ரியல் அண்ட் லைவ்லி, ஒரு உன்னதமான உயிரோட்டமான கேரக்டர்ஸாக இவர் படைச்சிருப்பார். ஷேக்ஸ்பியரை போல இவர் லைஃப்பை ஒரு டிட்டாச்சு மோட், அதாவது வாழ்க்கை நீங்கள் என்ன பண்ணால் வாழ்க்கையை விட்டு விலகி
விலகி ஒவ்வொரு மனுஷனாக நீங்கள் படிக்கணும். நீங்கள் அந்த மனுஷனோட அல்லது அந்த கேரக்டரோட நீங்கள் உங்களை இணைச்சிக்கக்கூடாது. நீங்கள் வெளியிலேருந்து ஒரு மனுஷனை பார்க்கணும். வெளியிலேருந்து ஒரு மனுஷனை இப்போ உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவை பார்த்துட்டு உங்கள் அப்பாங்கிற உணர்வோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்கள் அப்பா தான் வல்லவர் நல்லவர் அப்படின்னு தான் நமக்கு தோணும். நம்மளுடைய பிரதர் சிஸ்டர் மதர் ஃபாதர் எல்லாம். ஆனால் நம்ம அப்பாவுக்குன்னு ஒரு பெரிய அவருக்கு ஒரு பர்சனலாக ஒரு லைஃப் இருக்கும். அவர் சின்ன வயசு, அவர் என்னென்ன பண்ணார், இப்போ ஆஃபீஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, லஞ்சம் வாங்கியிருப்பார், அது ஏதாவது யாருடைய கடலை போட்டுக்கிட்டு இருப்பார், இதோ பண்ணிகிட்ருப்பார், நமக்கு தெரியாது. அது மாதிரி. அப்போ நீங்கள் அப்பாங்கிறதோட பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், லஞ்சம்லாம் வாங்க மாட்டார், பிரமாதமாக, இப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு தான் தெரியும். நீங்கள் ஒரு டிட்டாச்சாக நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம வீட்டுக்கு அப்பாவுக்கு மாதம் வருமானம் இவ்வளோ தான், வீட்டில் இதெல்லாம் இந்த செலவெல்லாம் எப்படி நடக்குது, நம்மளை இவ்வளோ செலவு பண்ணி எப்படி படிக்க வைக்கிறார். இப்போ நம்ம படிக்க வைக்கிறாரு, அப்போ உடனே எங்கள் அப்பா ஒசியானவர் நல்லவர் இப்படிங்கிற மனநிலை தான் வருவோம். ஆனால் அவருடைய மாத சம்பளம் இவ்வளோ தானே, உன்னை இவ்வளோ காசு செலவழித்து உன்னை எப்படி படிக்க வைக்கிறாரு, உனக்கு வண்டி வாங்கி கொடுக்குறாரு, அவர் எப்படி இவ்வளோ செலவு பண்ணுறாரு, வீட்டுக்கு வேணுங்கிற இவ்வளோ எப்படி பண்ணுறாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ அவருடைய தன்மை உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் அப்பான்னு ஒன்றிணைந்து பார்க்காம ஒரு டிட்டாச்சாக பார்த்தீங்கன்னா தான் அந்த கேரக்டரை உண்மையாக நீங்கள் பண்ண முடியும். இதை தான் ஷேக்ஸ்பியரும் பண்ணுவார், இதை தான் இவரும் பண்ணியிருக்கார். ஒரு டிட்டாச்சாக தான் பண்ணுவார். இவர் ரியல் லைஃப்பில் ஒரு கேரக்டரை ரொம்ப நுட்பமாக கவனித்து அவனுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் இவர் சொல்லுவார். அதனால தான் இவருடைய கேரக்டர்ஸ் பூராமே ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு காரணம். இவருடைய கேரக்டர்ஸ்லாம் உயிரோட்டமுடைய உயிருள்ள ஒரு மனுஷன், மூச்சு விட்டுக்கிட்டு ரத்தம் ஓட்டம் ஓடுகின்ற ஒரு மனிதனாக இவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்கும். ரியாலிசம் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒர்க்கினுடைய முக்கியமான விஷயமே. இவர் ஒரு மனுஷனை பற்றி ஒரு கேரக்டரை கொண்டு வரும்போது அந்த மனுஷன் வாழ்ந்த காலம், அந்த காலத்தில் என்ன நடக்குது என்பதை நல்ல நுட்பமாக கவனித்து அதை இவருடைய கதாபாத்திரங்களை உருவாக்குவார். இவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே தினசரி நீங்கள் வாழ்க்கையில் ஆக்சுவல் லைஃப்பில் பார்க்குற கதாபாத்திரங்களாக இருக்கும். ஒரு கேரக்டரை பார்க்கும்போது இதே மாதிரியான ஒரு கேரக்டரை நான் மீட் பண்ணியிருக்கேன், அப்படி தான் நீங்கள் இருக்கும், அப்படி தான் இவர் இருப்பார். சில சமயங்களில் ஆக்சுவலாக இருக்கும், சில சமயங்களில் அதை விட அதிகமாக ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கும், அப்படியும் இருக்கும். ஃபீல்டிங் ஒரு நல்ல ஃபிலாசபர் அப்படின்னாவே இந்த நல் உபதேசங்கள் செய்பவங்க அவங்க தான் ஃபிலாசபர்ஸ். இவர் ஒரு நல்ல ஃபிலாசபராகவும் இருந்திருக்காரு. நல்ல பிரின்சிபிள்ஸில் இவருக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. இவர் என்னன்னா நிறைய எத்திக்ஸ், நல் ஒழுக்கங்களை பற்றி நிறைய விரிவாக இவருடைய நாவல்களில் பேசுவார். இவருடைய டாம் ஜோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிக நீண்ட டைடாக்டிக் அப்படின்னாவே நல் ஒழுக்கங்களை பற்றி பேசக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இவருடைய டாம் ஜோன்ஸுங்கிறத எப்படி ஒரு நல்லொழுக்கம் மிக்கதாக இந்த சமுதாயம் இருக்கணும்னு சொல்லப்படுகின்ற ஒரு நாவல். அதே சமயத்தில் ஆன்மா, இந்த ஆன்மா என்ன செய்யுது, இதனுடைய இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி இவருடைய நாவலில் இவர் சொல்கிறார். ஃபீல்டிங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு பெரிய நல்லவன் அப்படின்னாக்கா அப்படியே பெரிய பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்பப்போ ஒரு ஜெனராசிட்டி, ஒரு தாராள மனப்பான்மை, அப்படியே கர்ணன் மாதிரி உங்கள்கிட்ட வர்றவனுக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுன்னு உன்னை சொல்லலை. ஆனால் நீங்கள் ரோட்டில் போய்கிட்டே இருக்கீங்க, ஒரு நாய்க்குட்டி சின்னதாக அடிபட்டு போச்சு, ஐயோ அடிபட்டு போச்சேன்னு நீங்கள் போய் அதை தூக்கி விட்டு பத்திரப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் அதான் ஜெனராசிட்டி ஆஃப் ஹார்ட். அப்போ நீங்கள் ஒரு நல்லவர் தான், அவர் தான் அப்படிலாம் சொல்லார். ஒரு சிம்பிள் ஃப்ராங்க்னஸ், ஒரு சின்சியர், ஒரு உண்மையான ஒரு கிரேட்னஸ், இப்படி தான் உங்களுடைய ரியல் வர்ச்சூஸ் இருக்கணும். இவருடைய டீச்சிங்ஸ் ஆன் மாரல்ஸ், நல் ஒழுக்கங்களை பற்றி இவர் சொல்கிறதுனா ரொம்ப உணர்வு பூர்வமானவை. இப்போது இவர் என்ன பண்ணுவார்னா, சராசரி மனுஷன் ஆண்களுக்கும் பெண்களையும் ஒரு எக்ஸப்ஷனல் எக்ஸலன்ஸ், மிக சிறந்த எக்ஸலண்ட்டாக நீ இருக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. நான் முதல் சொன்ன மாதிரி அப்படிலாம் இவர் சொல்லவே இல்லை. இவர் தன்னுடைய ஒவ்வொரு சாதாரண மனுஷனும், ஆண்களும் பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு ரெகுலேட் பண்ணிக்கிட்டு ஒரு ஜெனரல்
ஒரு பொது வாழ்க்கையில் எல்லாருக்கும் பாதிப்பில்லாத எல்லாரோடைய ஒரு இணைந்து பயணிக்க ஒரு நல்ல மனுஷனாக நீ இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நீ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு மனுஷனாக எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கு, அவ்வளோதான் போதும். அப்படி தான் அவர் சொல்லுவார். இவரை பொறுத்த வரைக்கும் மதம் என்பது ஒரு டிவைன் விஸ்டம், ஃபிலாசபி என்பது ஒரு ஹியூமன் விஸ்டம். மனுஷனுக்கு இருக்கிறது ஹியூமன் விஸ்டம், ரிலீஜியனுங்கிறது ஒரு டிவைன் விஸ்டம். இதுதான் இவருடைய கொள்கையாக இருந்திருக்கு. இவர் விட், இன்டெலிஜென்ஸ், ஹியூமர், காமெடி இதெல்லாமே இவருடைய நாவலில் இருக்கும். விட்டு, ஹியூமர், ஐரணி, சுற்றி வளைச்சி பேசுகிறது, சட்டையர், இதெல்லாம் இவருடைய நாவலில் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்கும். ஏன்னா யாரையும் சொல்லணும் அப்படின்னா நல்லாவே அடித்து சொல்லிவிடுவார், நேருக்கு நேரம் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிவிடுவார். இவர் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், அப்படி தான் சொல்லுவார். ஆனாலும் கொஞ்சம் ஹம்பிளாகவும் இருக்கார். அதாவது ரொம்ப மூஞ்சல் அடிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் சுற்றி வளைச்சி மூஞ்சல் அடிக்கிற மாதிரி சொல்லிவிடுவார், இப்படி தான் இருப்பார். இப்போது ஜோசப் ஆண்ட்ரூஸில் வரக்கூடிய பார்சன் ஆடம்ஸ், டாம் ஜோன்ஸில் வரக்கூடிய கேரக்டர் பேட்ரிச், இது எல்லாமே ஒரு ஹியூமரஸ் கேரக்டர்ஸ். இந்த இந்த ஹியூமரஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, டான் குவிக்சாட் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கும், படிச்சிருப்பீங்க. டான் குவிக்சாட் ஒரே காமெடியாக இருக்கும். அதே மாதிரி ஷேக்ஸ்பியருடைய ஒரு கேரக்டர் ஃபால்ஸ்டாஃப், நல்ல குண்டான மனுஷன், இதுவும் ஒரு காமெடி கேரக்டர் தான். இந்த ஃபால்ஸ்டாஃப் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய காமெடியன். இப்போ நமக்கு விவேக்னு சொல்கிறோம் அல்லது வடிவேல்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி ஃபால்ஸ்டாஃப்னாவே எல்லோரும் சிரிப்பாங்க, டான் குவிக்சாட்னாவே எல்லோரும் சிரிப்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர், அந்த கேரக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இவருடைய கேரக்டர்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் ஐரணி, இதுவும் இந்த பாசாங்கு பண்ணுறவன், ரொம்ப ஹிப்போக்ரஸி, இன்ஹியூமனிட்டி, இதெல்லாம் நல்லா அடிக்கிறது மாதிரி இவருடைய ஐரணி இருக்கும். ஆனால் இவருடைய ஐரணி சிம்பிளாகவும் ஜென்ரல் வியூ ஆஃப் லைஃப்பும் இருக்கும். இவருடைய ஸ்டைல் ரொம்ப கொஞ்சம் பழமையை கொண்டதாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பழமையாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா, இவர் இந்த ஹேத் என்ற வேர்டை யூஸ் பண்ணுவார். ஹேத்துங்கிறது ஹேஸுக்கு பதிலாக ஹேத்து, பொயட்ரியில் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவருடைய நாவல்லே இந்த ஹேத்துங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவார். அதனால் இவருடைய ஸ்டைல் கொஞ்சம் ஆர்கேயிசம் அப்படின்னா பழமைத்தன்மை உடையது. ஆனால் அதே சமயத்தில் பழமைத்தன்மை அப்படிங்கிறதுனால அந்த வேர்ட்ஸில் தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஆனாலும் ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும். இவருடைய டாம் ஜோன்ஸில் புக் 9 அப்படின்னா 9 புத்தகம்னு இல்லை, சாப்டர்னு பிரிக்கிறதுக்கு பதிலாக சிலர் புக் 1 புக் 2ன்னு பிரிப்பாங்க. அது மாதிரி டாம் ஜோன்ஸை என்னுடைய புக் 9ல் ஃபீல்டிங் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரைட்டர், ஒரு நாவலிஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாவலிஸ்ட்டுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி ஜீனியஸ், அவன் ஒரு அறிவுடையவனாக இருக்கணும், லேர்னிங் கொஞ்சம் கற்றவனாக இருக்கணும், கான்வர்சேஷன் எல்லாரோடைய நல்ல பேச்சு பழக்கம் உள்ளவனாக இருக்கணும், எதையுமே உணரக்கூடியவனாக இருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் 2வது. ஆனால் இந்த ஆர்டர் மொத்தம் 4 பேரில் ஏற்கனவே ரிச்சர்ட்சன் பார்த்துட்டோம், இதில் ஹென்ரி ஃபீல்டிங், அடுத்தது டோபியாஸ் ஸ்மாலட்னு சொன்னீங்கன்னாவே போதும். ஸ்மாலட் வெஸ்ட் ஸ்காட்லாண்டில் 1721 பிறந்தவர். இவருக்கு நல்ல எஜுகேஷன் இவருக்கு கிடச்சிருக்கு. இவர் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் சர்ஜன் மருத்துவ அறுவை சிகிச்சையாக இவர் பயிற்சி எடுத்துக்கிட்டார். இவர் 5 வருஷம் ஒரு மருத்துவராக பணியாற்றியிருக்கார். எங்கன்னா கிங்ஸ் ஷிப்பு, அரசனுடைய கப்பலில், அதாவது ஸ்பெயினோட நடந்த சண்டை, அந்த ஸ்பெயினோட நடந்த வாரில் கிங்கினுடைய ஷிப்பில் அங்கே அந்த வாரில் அடிபட்டு வர்றவங்களுக்கெல்லாம் தையல் போடுறது, மருத்துவ சிகிச்சை பண்ண இல்லையா, அந்த வேலையை ஒரு 5 வருஷம் செஞ்சுருக்கார்.
இந்த மருத்துவத்துறையில் இருந்ததுனால இவருடைய இலக்கிய ஆர்வம் குறையலை. இவருக்கு ரொம்ப இலக்கிய ஆர்வம் உண்டு. ஆனால் மருத்துவராக இருந்தும் இவர் சிறந்த இலக்கியவாதியாக இருந்திருக்கார். இவருடைய ஃபஸ்ட்டு நாவல் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ரோட்ரிக் ரேண்டம். இதுதான் இவருடைய ஃபஸ்ட்டு நாவல். 1748 வந்திருக்கு. இதில் த ரோட்ரிக் ரேண்டம் என்கின்ற இந்த ஹீரோவுடைய அட்வென்ச்சர்ஸு தொகுத்து இந்த புத்தகம் இருக்கும். அவ்வளோதான். அடுத்து தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பெரிக்ரின் பிக்கிள். இது 1750 வந்தது. ஒரு கடல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எவ்வளோ மோசமாக இருக்கும். நல்லா இருக்கும் கடல் பயணம். திடீர்னு ஒரு பெரிய புயல் வரும், திடீர்னு உணவு இல்லாமல் போயிடும், திடீர்னு அங்கே கூட இருக்கிற 2 பேர் செத்து போயிடுவான், என்ன வேணாலும் நடக்கும். பக்கத்தில் ஒரு லேண்டே இருக்காது. அடுத்து நீங்கள் ஒரு லேண்டுக்கு போகிறதுனா 10 நாள், 1 மாதம், 2 மாதம் ஆகும். அது வரைக்கும் தண்ணி கூட சில சமயங்கள் இல்லாமல் கூட ஆகிடும். அப்படி எப்படி இந்த கடல் பயணம் எவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த நாவலில் அவர் சொல்கிறாரு. அடுத்தது த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் ஹம்ப்ரி கிளிங்கர். இது ஒரு வெல்ஸ் ஃபேமிலி இங்கிலாண்டிலிருந்து ஸ்காட்லாண்டுக்கு, இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்டுக்கு இவங்க பயணம் போகும்போது ஏற்பட்ட அனுபவத்தை இந்த நாவலில் இவர் சொல்கிறார். இது 1771 வந்திருக்கு. இந்த 3 நாவல். இவர் 1771 இறந்து போயிடுறாரு. ஸ்மாலெட்டுக்கு இவருடைய நாவலில் ஒய்டு ஸ்கோப் இவர் கொடுத்துருக்கார். ரிச்சர்ட்சன் பார்த்திங்கன்னா அவருடைய நாவல்லாம் ஒரு நேரோ ஸ்கேப். சும்மா ஒரு பமீலாங்கிற ஒரு பெண்ணு, அந்த ஒரு பொண்ணை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் இப்படி தான் இருக்கும் அவருடைய நாவல்லாம். ஃபீல்டிங் கொஞ்சம் அவருடைய நாவலை கொஞ்சம் விரிவுபடுத்தினார். விரிவுபடுத்தி கொஞ்சம் இந்த ஊர் அந்த ஊர் அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் இவர் தான் முதல்ல நாவலை ரொம்ப விரிவுபடுத்தி அயர்லாண்டு, ஸ்காட்லாண்டு, வேல்ஸு இப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுறதை பற்றி இவருடைய நாவல் இருக்கும். இப்போ நீங்கள் ரிச்சர்ட்சனுடைய பமீலா பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்க கேரக்டர்ஸு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவ்வளோதான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. அதில் அந்த நாவலை பற்றி நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ நீ ஒரு நாவல், அந்த நாவலில் ஒரு பிராமின் ஃபேமிலியை பற்றி ஒரு நாவல்னு வச்சிங்களேன். அந்த நாவலில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்க? அந்த பிராமண குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்புகள், இவைகள் தான், நல்லவைகள் கெட்டவைகள் எல்லாம் தான் இருக்கும். இதைத்தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நம்ம ஃபீல்டிங் அப்படி இல்லை. இதை விட கொஞ்சம் அந்த ஊர், இந்த ஊரில் இருக்க நிறையா தெரு, அந்த தெருவில் இருக்கிற வெவ்வேறு மக்கள், இவங்கள பற்றியெல்லாம் சொல்லுவார். ஆனால் நம்மளால் அப்படி இல்லை. வேறு நாடு எல்லாம் சேர்ந்து கிரேட் பிரிட்டன் தான், ஆனால் பக்கத்தில் இருக்க நாடு, இவைகளை பற்றியெல்லாம் இவர் இதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனால தான் இவருடைய ஸ்கோப் ரொம்ப ஒய்டு ஸ்கோப். நாவலில் ஒய்டு ஸ்கோப்பை உருவாக்குனது இவர் தான். இங்கிலீஷ் நாவல், அதாவது சி அண்ட் செயிலர்ஸ், கடலிலே அந்த கடலிலே கப்பலை செலுத்தக்கூடிய அந்த செயிலர்ஸ், மாலுமிகள், இவங்களை பற்றின ரியல் கேரக்டர்ஸு, அவங்களுடைய அனுபவங்களை உயிரோட்டமாக ரியலிஸ்டிக்காக சீ லைஃப்பை டிஸ்கிரைப் பண்ணவர் இவர் தான். இவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே கடல் வாழ் மனிதர்கள், கடல் வாழ்னா கடலில் வாழ்கிறவங்க அல்ல, கடலில் இருக்கிற கப்பலில் வாழ்கின்ற மனிதர்களை உண்மையாக படம் பிடிச்சி காட்டும். இவரை ஒரு பனோரமிக் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவரை ஒரு பனோரமிக் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பனோரமிக் நாவலிஸ்ட் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். இவருடைய நாவல்ஸ் எல்லாமே ஒரு எபிசோடிக் அண்ட் பனோரமிக்காக இருக்கும். என்னென்னா இவருடைய நாவல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி, ஒவ்வொரு அட்வென்ச்சரை அப்படியே எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஹோலாக ஒரு நாவல் மாதிரி எழுதியிருப்பார். ஸோ பனோரமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு மேலேருந்து, ஒரு பிளேன்லேருந்து அப்படியே ஒரு ஊரை அப்படியே ஒரு நாட்டையே மேலேருந்து படம் பிடிக்கிறது. அதான் பனோரமிக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. பனோரமிக் வியூ அப்படின்னா ஒரு பரந்துபட்ட பார்வை. அதனால தான் இவர் பனோரமிக் நாவலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்மாலெட் ஒரு பனோரமிக் நாவலிஸ்ட். ஏன்னா இவர் ஒரு பரந்துபட்ட சமூகத்தை அப்படியே அதை பற்றி விஷயங்களை பேசுகிறார். வெவ்வேறு நாடுகளில்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்காட்லாண்ட், அயர்லாண்ட், வேல்ஸு, பிரிட்டன் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்க அமெரிக்காவை பற்றி எழுதலாம். ஜெயகாந்தன் ஓ அமெரிக்கா அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அது மாதிரி இருக்கும். ஸ்மாலெட்டினுடைய கேரக்டர்ஸ்லாம் ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும். ஒரு டைப்பு, நாட் இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி சொல்கிறதில்ல. ஒரு 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 பேட்டர்ன், இந்த மாதிரி மனிதர்கள் இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி தான் பேட்டர்னை பற்றி தான் சொல்லுவார். இவருக்கு ரொம்ப ஹீரோயின்ஸ்லாம் இவருக்கு ரொம்ப கிடையாது. இவருடைய ஹீரோயின்ஸ் எல்லாமே ரொம்ப ஷேடோவினா மறைக்கப்பட்டான்னு அர்த்தம். ஒரு பெரிய ஹீரோயின்ஸை ரொம்ப பிரமாதமெல்லாம் இவர் சொல்லலை. இவர்கிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இவருடைய நாவலில் எல்லாமே ஒரு ஆடிட்டினா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பிஹேவியர் இருக்கும். இப்போ எனக்கு சில தனிப்பட்ட பிஹேவியர் இருக்கும். என்னுடைய இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஏதோ ஒன்று நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னை அறியாமே நான் பண்ணுவேன். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலேஜில் லெக்சரர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படின்னு 2 தடவைக்கு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது 2 சென்டென்ஸ் சொன்னான்னா புரியுதான்னு கேட்டுகிட்டே சொல்லுவான். இது வாத்தியார் கேட்டால் பரவாயில்ல. சாதாரணமாக நம்மகிட்ட பேசுகிறவன் அவன் என்னமோ ஐன்ஸ்டீன் தியரியை விளக்கி சொல்கிற மாதிரியும் நமக்கு அது புரியாத மாதிரியும் ஒரு லங்கடா விஷயத்தை பேசிகிட்டு இருப்பான். 2 சென்டென்ஸ் பேசிட்டான்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு கேட்டுகிட்டே உயிர் எடுப்பான். இது அவனுடைய ஆடிட்டி. ஸோ அப்படிங்கிறது இப்படி. சிலர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று இழுத்து பேசிகிட்டே இருப்பான். என்கிட்டே அது மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். என்னுடைய மேனரிசம், இதை வந்து நீங்கள் இப்படி சொல்லலாம், என்னுடைய மேனரிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேனரிசம் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷங்கிட்டையும் ஏதோ ஒரு மேனரிசம் இருக்கும். ஒரு தனியாக ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்கும். அதை நுட்பமாக கவனித்து தன்னுடைய நாவலில் கொண்டு வந்தவர் இவர். அதனால தான் இந்த கிரியேஷன் ஆஃப் ஆடிட்டிஸ் சர்டன்லி ஹி இஸ் த ஃபஸ்ட்டு. இந்த ஆடிட்டிட்டி, இந்த தனிப்பட்ட சின்ன தன்மைகள் இருக்குல்ல, இதை நுட்பமாக கவனித்து ஒரு நாவலுக்குள்ளே கொண்டு வந்ததில் முதல் ஆள் இவர் தான். இவர் வந்து ஒரு கேரிகேச்சரிஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒரு கேரக்டரை இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பேப்பர் பார்க்குறீங்க, அதில் கார்ட்டூன் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் கதாபாத்திரங்கள். அதாவது உண்மையாக அந்த மனுஷனெல்லாம் ஒரு கேலி சித்திரம், கரெக்ட், ஒரு கேலி சித்திரமாக வரைவாங்க பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரு கேலி சித்திரமாக ஒரு கதாபாத்திரத்தை பண்ணுறதுல இவர் ஒரு பெரிய எக்ஸலண்ட்டான ஆள். இவர் பிக்கரஸ்க் நாவல் அப்படிங்கிற நாவல் டைப்பை இவர் பின்பற்றினார். பிக்கரஸ்க் நாவல் அப்படின்னா என்ன? பிக்கரஸ்க் நாவல் அப்படின்னா ஒரு கதாபாத்திரம் ஒரு நாட்டிலிருந்து, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர், இன்னொரு நாட்டுக்கு இப்படியே பயணம் போய்கிட்டே இருப்பான். போகும்போது அந்தந்த ஊர், அந்த மக்கள், அவங்களுடைய கலாச்சாரம், அந்த நாடு, அந்த நாட்டினுடைய ஜியாகிரபிக்கல் சிச்சுவேஷன்ஸ், இப்படி எல்லாத்த பற்றியும் அவருடைய நாவல்களில் சொல்லுவாங்க. இதுக்கு தான் பிக்கரஸ்க் நாவல்னு பேர். இதுக்கு பின்னாடி இந்த நிறைய பேர் நிறைய கையாண்டிருக்காங்க. இதில் ஸ்மாலெட் வந்து ஒரு எக்ஸலண்ட்டு. இவர் தான் அந்த ட்ரெடிஷ்னல் பிக்கரஸ்க் நாவலை ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதை எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னாக்கா, லா செஜே அப்படிங்கிறவருடைய கில் பிளாஸ் என்கின்ற ஒன்றை பின்பற்றி இவர் கொண்டு வந்திருக்கார். இவருடைய சட்டையர் வந்து ஹென்ரி ஃபீல்டிங்கும் சட்டையர் இருக்கும், ஆனால் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஆனால் இவருடைய சட்டையர் வந்து ரொம்ப ஃபியர்ஸ், கடும் கோபமாக அடித்து தூக்கிடுவார். மர்சிலஸ், கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இருக்கும். பர்சனலாக பேசிடுவார். உன் யோக்கியதை இதான்டா அப்படின்னு பேரை சொல்லியே சொல்லுவார். சிலர் பார்த்திங்கன்னா பேரை சொல்லாமல் அப்படியே பாலிஷாக சொல்லுவாங்க. அதை படிக்கிறவனுக்கு புரியும், கொஞ்சம் அனுபவமானவனுக்கு இவன் இந்த இடத்துல இதை பற்றி தான் பேசுகிறான்னு புரியும். ஆனால் இவர் அப்படிலாம் நேரடியாக பர்சனலாக பேரை சொல்லியே உன் யோக்கியதை இதானே, நீ என்னென்ன பண்ணேன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அப்படி ரொம்ப காட்டு முராண்டித்தனமாக பேசிடுவார். அப்படி தான் எழுதுவார் இவர். இவருடைய க்ரௌட்ஸ், இவருடைய நாவலில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, இவருடைய பக்கங்களை நிரப்பக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே
இவருடைய காலத்தில் கண்முன்பாக வாழ்ந்த மனிதர்களை கதாபாத்திரங்களை வச்சு அவங்களுடைய வீக்னஸஸ் தான் டைரக்டாகவே அட்டாக் பண்ணி எழுதியிருக்கார். இந்த மாதிரி எழுதுறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் வந்து ஜோனதன் ஸ்விஃப்ட். அவருடைய கலிவர்ஸ் ட்ராவல், எ டேல் ஆஃப் அ டப்பு, இதெல்லாம் அவருடையது. இந்த ஜோனதன் ஸ்விஃப்ட் மாதிரி, ஆனால் ஸ்விஃப்ட் அளவுக்கு கிளியராகவும் ஒய்டு விஷன் இல்லாத, ஆனால் ஸ்விஃப்ட் மாதிரி எழுதக்கூடிய ஒருவர் ஸ்மாலட். இது நியமம். ஸ்விஃப்ட்டு வித்தவுட் ஸ்விஃப்ட்ஸ் கிளியர் அண்ட் ஒய்டு விஷன். இவர் ஒரு நாவல் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும் என்று நம்பக்கூடியவர். இவருடைய நாவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் இருக்காங்கள, இவங்களை நார் அடிச்சிருவார். ஏன் அப்படின்னா இந்த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்லாம் நாத்தம் பிடிச்சவங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு க்ளீன் லைஃபே இல்லை. அவன் பார்க்குறதுக்கு தான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்னாக இருப்பான், ஆனால் அவன் மனசு, அவன் பிஹேவியர், அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே நாட் க்ளீன். அதனால் தே ஆர் ஸ்டிங்க்னா நாத்தம் அடிக்கிறது. இந்த கேரக்டர்ஸ்லாம் நாத்தம் அடிக்கிற கேரக்டர்ஸு, ஏன்னா அவங்ககிட்ட க்ளீனே இல்லை அப்படின்னு சொல்லுவார். த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் ஹம்ப்ரி கிளிங்கரில் ஒரு மாற்றத்தை இவர் உருவாக்கினார். அது என்ன அப்படின்னாக்கா, இவருடைய காமெடி ஒரு ஜெனுயின் காமெடி. நல்ல ஒரு ஜெனுயினாக காமிக் நாவல் எழுதுனது ஹென்ரி ஃபீல்டிங். இவர் நாவல்லையும் காமெடி வந்துச்சு, ஆனால் அந்த காமெடி வந்து ஒரு ஜெனுயின் காமெடி. அந்த ஜெனுயின் காமெடி இவருடைய தி எக்ஸ்பெடிஷன் ஆஃப் ஹம்ப்ரி கிளிங்கர் என்ற அந்த நாவலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவருடைய ஸ்டைல் வைவிட் அண்ட் லைவ்லி, ரொம்ப உயிரோட்டமுடைய ஒரு ஸ்டைல். அதே சமயத்தில் ரொம்ப ஃபோர்ஸிபிள், ரொம்ப ஃபோர்ஸான ஒரு மேஸ்குலைன், அதாவது அடித்து பேசக்கூடிய ஒரு ஸ்டைல். சில சமயங்களில் இவருடைய நாவல்களில் அங்கங்கே கொஞ்சம் கவிதைத்தன்மையும் இசைத்தன்மையும் சில சமயங்களில் இருக்கும். அதனால தான் ஹேஸ்லிட் இவரை என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய ஸ்டைலை பற்றி சொல்லும்போது ஃபீல்டிங்கை விட இவருடைய ஸ்டைல் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃப்ளோவிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸ்மாலட் மெத்தட்ஸ், இவருடைய மெத்தட்ஸை ஈஸியாக யார் வேணாலும் இமிட்டேட் பண்ணலாம். இவரை ஃபாலோ பண்ணி தான் டிக்கன்ஸ் நிறைய நாவல்களை எழுதியிருக்கிறார். இந்த நாவலில் இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது லாரன்ஸ் ஸ்டர்ன். இதுதான் அந்த 4 முக்கியமானவங்களில் 4வது ஆள். இந்த ஸ்டர்ன் என்பவர் க்ளோன்மெல் என்ற ஊரில் 1713 பிறந்திருக்காரு. இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இவர் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு யார்க்ஷயரில் போய் 1738 யார்க்ஷயரில் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் யார்க்ஷயரில் விட்டு விலகி லண்டனுக்கு டெம்பரரியாக வரார். டெம்பரரியாக வந்து லண்டனில் இவர் 2 பார்ட் த லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ட்ரிஸ்ட்ராம்ஸ் ஷாண்டி என்கின்ற ஒரு நாவலின் 2 பகுதிகளை வெளியிடுகிறார். இந்த நாவல் இம்மீடியட்டாக ஒரு பெரிய மக்களிடம் வரவேற்பை பெறுது. இந்த நாவலில் ஷாண்டி என்கின்ற ஒரு ஃபேமிலி, அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படி ஒரு எக்ஸன்ட்ரிக்காக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இவர் எழுதியிருக்காரு. அவர் 2 வந்து எழுதினார். அதுக்கப்புறம் இந்த நாவலை அவர் ஃபினிஷ் பண்ணாமலே போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னா, இங்கிலாந்து முழுவதும் சுற்றி பார்த்துருக்காரு. கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் டூர் போயிருக்காரு. டூர் போயிட்டு வந்து இவருடைய 2வது நாவலை ஆரம்பிக்கிறார். இவருடைய 2வது நாவல் எ சென்டிமெண்டல் ஜேர்னி த்ரூ ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி என்கின்ற ஒரு நாவல். 1768 இறந்து போயிடுறார். ஸோ ரொம்ப ஒரு குறுகிய காலம்தான் இவர் வாழ்ந்திருக்கிறார். இவருடைய நாவல்ஸ்னே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க, ஒரு நாவல்னால் அதில் ஒரு சென்டர், ஒரு ஸ்டோரி இருக்கணும், ஒரு மைய கதை ஒன்று இருக்கணும். அப்புறம் அந்த மையக்கதையை வச்சு நிறைய சின்ன சின்ன சம்பவங்கள் இருக்கும். அந்த சம்பவங்களெல்லாம் ஒன்றிணைத்து அப்படியே ஒரு பிகினிங், ஒரு எண்டு, ஒரு மிடில்லாம் வச்சு ஒரு கதை பண்ணுவாங்க. இவர்கிட்ட ஒரு சென்டர் ஸ்டோரியே கிடையாது. அதனால் இவருடைய கதையை யாரும் கதைன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சென்டர் ஸ்டோரி இருக்காது. அதில் வரக்கூடிய இன்சிடென்ட்ஸுக்கு ஒன்றோட ஒன்று தொடர்பும் இருக்காது. அப்படி
அதாவது சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்லாம் ஒன்றிணைத்து அப்படியே ஒரு பிளாட்டை டெவலப் பண்ணிட்டு போனோம். அது மாதிரி இவருடைய பிளாட்டு டெவலப்பும் ஆகாது, அப்படி தான் இருக்கும். இவருடைய நாவல்ஸ் எல்லாமே ரொம்ப அள்ளி போட்ட மாதிரி, அள்ளி திணிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ பேக்கில் நம்ம வெளியூர் போகிறோன்னா ஒரு 3 பேண்ட்டு 4 சட்டையை எடுத்து வைக்கிறோம். அப்போ பேண்ட்டையும் ஷர்ட்டையும் எடுத்து நல்லா மடித்து ஒரு ஆர்டராக அடுக்கி வச்சு அப்புறம் பேக் பண்ணுவாங்க. சும்மா அப்படியே அங்கே இதில் தொங்கிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் 3-4 பேண்ட்டை எடுத்து அதை மடிக்காமல் அப்படியே ஒரு பேக்கில் திணிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இவருடைய இதில் போகிறான். சின்ன சின்ன சம்பவங்களெல்லாம் ஒன்று தொடர்புள்ளாத சம்பவங்கள். இவருக்கு அப்போது ஏதாவது கற்பனையில் தோணுச்சுன்னா அதையெல்லாம் உள்ளே சேர்த்துருவார். இவருக்கு ஏதாவது ஹியூமரஸாக எண்ணம் வந்துச்சுன்னா அதை உள்ளே சேர்த்துருவார். சோகம் அதையும் உள்ளே சேர்த்துருவார். இவருடைய சிந்தனை உள்ளே சேர்த்துருவார். சில சமயங்களில் இன்டீசெண்டாக இருக்கும், இதெல்லாம் இதில் சொல்லவே கூடாது, ஆனால் இவர் எல்லாத்தையும் உள்ளே சேர்ப்பார். இப்படி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து ஒரு அவியல் மாதிரி திணிச்சு வச்சுருப்பார். அதனால தான் இவர் இதில் ஒன்றுமே சென்ட்ரல் ஸ்டோரியே இருக்காது, அப்படி தான் இருக்கும். ஸோ இவருடைய ஃபிக்ஷனில் எந்த இன்சிடென்ட்ஸும் இருக்காது. சில இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா, சில சினிமாவில் பார்த்திங்கன்னா அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து டக்குன்னு மனசை தொடும். அந்த இன்சிடெண்ட் தான் மனசே தொடும். அது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இருக்கணும்ல. நீங்கள் நல்ல சினிமாவில் பாருங்கள், அது மாதிரி 2-3 இன்சிடென்ட்ஸ் வச்சுருப்போம். திடீர்னு அந்த கதாபாத்திரம் வந்து ஐயோ நான் தான் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் யாரோ நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா இவனாக இருக்கான். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது ஒரு சின்ன இன்சிடெண்ட் இருக்கணும். இவன் அதில் ஒரு இன்சிடெண்ட் இருக்காது. அதனால் ஆனால் இப்படி எதுவுமே இல்லை. ஆனால் இவருடைய மெத்தட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், கதை சொல்கிற விதம் இருக்குது பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டு. இது மாதிரி சிலருக்கு சில விஷயங்கள் கைகூடும். அருமையாக கதை சொல்லுவார், ஆனால் எந்த இன்சிடென்ட்ஸும் இருக்காது, எந்த இதுவும் ஒன்றோடனும் தொடர்பு இருக்காது, சென்ட்ரல் ஸ்டோரி இருக்காது. ஏதோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு திணிச்ச மாதிரி ஒரு நாவல் பண்ணி வச்சுருப்பார். இவருடைய ப்ரோ ஸ்டைல் இருக்குது பாருங்கள், ரொம்ப ப்ரில்லியன்ஸாகவும் ரொம்ப ஃபோர்ஸிபிளாகவும் ரொம்ப ப்ரிசிஷன் துல்லியமாகவும் இருக்கும். ஒரு இனிமையாகவும் இருக்கும். ஒரு சென்சுவஸ்னஸ் ஞாபகம். இந்த சென்சுவஸ்னஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தவனே வந்தான். அது அந்த ஒன்று தான் இவனுடைய மிகப்பெரிய சென்சுவஸ்னஸ், அதாவது உணர்வு பூர்வமான சென்டிமெண்டல் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சென்டிமெண்டல்ங்கிற வேர்டை இவன் தான் கொண்டு வந்தான்னு சொல்கிறாங்க. சென்டிமெண்டல் என்ற ஒரு வேர்ட், ஒரு சென்டிமெண்டல் அந்த வேர்டை கொண்டு வந்திருக்கான். அது மாதிரி இவனுடைய நாவல்ஸ் நிறைய சென்டிமெண்டல்ஸ் நிறையா இருக்கும். இவனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே நல்ல சாலிட் 3 டைமென்ஷனலாக கேரக்டராக இருக்கும். இவனுடைய கேரக்டரை ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களையும் அந்த கேரக்டருடைய அங்க அசைவுகள், அவங்க ஒன்று வெளிப்படுத்துகிற விதம் எல்லாத்தையும் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் வச்சு அழகாக இவருடைய கேரக்டரைசேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் ஸ்டோரி டெல்லிங் பிரமாதம், ஆனால் பிளாட்டு வந்து ஒர்ஸ்ட்டு. இவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் கண் முன்னாடி பார்க்குற கேரக்டர்ஸாக இருக்கும். இவருடைய கேரக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஹியூமனிட்டி, ஒரு மனிதத்தன்மை உடைய கேரக்டர்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்கும் இல்லையா, அதாவது எதுவுமே இருக்காது, நல்லா தான் இருப்பான். திடீர்னு ஏதாவது ஒன்று எக்ஸென்ட்ரிக்காக கத்துவான், திடீர்னு ஏதாவது ஒன்று பேசுவான் இல்லையா, அது எல்லார்ட்டையும் இருக்கும். அந்த எக்ஸென்ட்ரிசிட்டியும் இவர் அழகாக இவர் சொல்லுவார் இவருடைய நாவலில். ஒரு நாவலிஸ்ட் வந்து சாதாரண ஒரு மனுஷனுடைய ஆசை, அவனுடைய உணர்வுகள், அவனுடைய அரசியல் மத நம்பிக்கைகள், அவனுடைய வெற்றி தோல்வி, இதைத்தானே இவர் பொதுவாக எல்லா நாவலிஸ்ட்டும் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் இவர் பயன்படுத்தவே மாட்டார். இவருடைய கேரக்டர் எல்லாமே அதது உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீ சாதாரண மனுஷன் மாதிரி இல்லாமல் இப்போ நாம் அடிக்கடி கற்பனை உலகத்துக்குள்ளே போய்டும் இல்லையா, இவன் கேரக்டர் எல்லாமே இந்த மாதிரி கற்பனை உலகத்துக்குள்ளே உலாவுற மாதிரியான கேரக்டராகவே வச்சுருவான். அங்கே தான் தெரியும். இவருடைய மெத்தட் ஆஃப் கேரக்டரைசேஷன் இருக்குது பாருங்கள், இது இம்ப்ரெஷனிஸ்டிக் கேரக்டர்ஸ். அப்படின்னா இந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவன் லாரன்ஸ் ஸ்டர்ன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இம்ப்ரெஷனிஸ்டிக் கேரக்டர்ஸ். இம்ப்ரெஷனிஸ்டிக் கேரக்டர்ஸ் என்றால் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு துல்லியமான ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மையை வச்சு எழுதுறது இதுதான் இம்ப்ரெஷனிஸ்டிக் கேரக்டர்ஸ்னு பேர்.
ஸ்டான் வந்து ஒரு நல்ல ஹியூமரிஸ்டம், நல்ல ஒரு சிரிப்பாகவும் எழுதுவார். இவர்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹியூமரையும் பேத்தாஸையும் நல்லா மிங்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரே சில சினிமா பார்த்திங்கன்னா காமிக் ஃபில்ம் அப்படின்னா இருக்கும். சில சினிமா பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சிரிப்பு தானே. அதனால் சில சமயங்களில் முட்டாள்தனமாக இருக்கும், சில சமயங்களில் நம்ப முடியாத இருக்கும். ஒரு நாய் வந்து இதெல்லாம் பண்ணுதுமா, சிரிக்க வைக்கணும் அவங்கள, அதுக்கு எதையாவது சொல்லுவோம், ஏதாவது பேசுவான், ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கோம், இப்படி தான் சொல்லுவோம். அப்படியே ஒரு மலை உச்சியிலேருந்து அப்படியே அந்த காமெடியன் வந்து தொங்குவான். எல்லாம் அவன் ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கீழே பிடிச்சி, கீழே ஒருத்தன் அவன் காலை பிடிச்சி தொங்குவான், அவன் பேண்ட்டை கழட்டி விட்டுக்கிட்டு இருப்பான். நமக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் நீ அவங்க ஒரு மரத்தில் ஒரு மலை உச்சியில் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான், அவன் காலை இன்னொருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான், அவன் காலை இன்னொருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வச்சிங்களேன் இப்படி காட்டிக்கணும். இப்போ இந்த காட்டினா நமக்கு என்ன உணர்வு வரணும்? ஐயோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கீழே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவன் அவன் பேண்ட்டை மாத்திரம் பிடிப்பான், அவன் பேண்ட்டு கலண்டுக்கும், அவன் ஜட்டியோட தொங்குவான். உடனே நமக்கு சிரிப்பை உண்டாக்கி விட்ருவான் சில சமயம். ஏன்னா படம் வந்து காமெடி படம். அப்புறம் அந்த பேண்ட்டை பிடிச்சவன் கீழே வந்து ஒரு ஆற்றுல விழுந்தான். அம்மா ஆறு எங்கெங்கே ஓடிச்சுனே அவனுக்கு தெரியாது, எப்படியோ தப்பிச்சுக்குவான். இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ஒரே ஒரு ஹியூமர் வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் ஹியூமர் இப்படி தான் இருக்கும். இது காமெடி ஃபில்ம்னால் இப்படி தான் இருக்கும். சில சமயங்களில் பேத்தாஸ்னால் ஒரே சோகம். சில சினிமா பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சோகமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி கொடுக்கணும். இதை கொடுத்தவன் வந்தான். இதுக்கு முன்னாடிலாம் அப்படி அவனும் கொடுக்கல. இவன் தான் இதில் இதையும் அதையும் சமமாக கலந்து கொடுத்தவர் இவர் தான். அப்போ ஒரு நாவலில் கொஞ்சம் பேத்தாஸும் இருக்கணும், காமெடியாகவும் இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்தாலும் அது கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அப்புறமேல் சில சமயம்லாம் அறுக்கொண்டா அப்படின்வாங்க. அப்போ காமெடி அண்ட் பேத்தாஸ் ஓரளவுக்கு மிங்கிள் பண்ணி கொடுக்கணும். எந்த ரேஷியோவில் மிங்கிள் பண்ணி கொடுக்கணுங்கிறத கரெக்டாக செஞ்சவன் இவன். அதனால தான் இவனுடைய நாவல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. இவன் தான் முதல்ல சென்டிமெண்டல் என்ற வேர்டை முதல்ல யூஸ் பண்ணுவேன். அவனை தான் யூஸ் பண்ணி இந்த சென்டிமெண்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீலிங் கிடையாது. ஸ்ட்ராங் ஃபீலிங்கிறது பேத்தாஸ். இப்போ நம்ம அம்மா இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். சென்டிமெண்ட்டுங்கிறது அப்படி இல்லை, ஒரு சின்னதாக இருக்கும். ஐயோ சே ஆவண்டா அப்படி இருக்கும், அவ்வளோதான் ஒரு சீன். ஆனால் அடுத்த சீன்லேயே அது வந்து சரியாயிடும். அது மாதிரி இந்த சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு சாஃப்ட் ஃபீலிங் அண்ட் சாஃப்ட் இமேஜினேஷன். இதுதான் சென்டிமெண்டல். இந்த வேர்டையும் இந்த உணர்வையும் இவன் தன்னுடைய நாவலில் கொண்டு வந்தான். இவன் மிஸ் லூம்லி என்ற ஒரு லேடிக்கு ஒரு லெட்டரை எழுதினான். அந்த லெட்டரில் தான் இவன் த சென்டிமெண்டல் ரீபாஸ், கடந்த காலங்களில் இருந்த அந்த சென்டிமெண்டலான விஷயங்களெல்லாம் அதில் இது பண்ணி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அந்த காலத்தில் அப்படின்னு என்ஜாய்டு டுகெதர், நம்ம சேர்ந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று பழைய சென்டிமெண்டலான விஷயங்களெல்லாம் அவளுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருப்பான். ஸோ இந்த வேர்டை இவன் பயன்படுத்தினா இப்போ நிறைய பேர் வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் he made the word classic and current. He could communicate the fine shades of feeling to his readers in a way that aroused both compassion and mirth. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கம்பேஷன் என்றால் உணர்வுகளையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகின்ற மாதிரி இவனுடைய கதாபாத்திரங்களினுடைய இது இருக்கும் அப்படின்றான். இவன் தான் த மாடர்ன் இம்ப்ரெஷனிசம், அதனுடைய முன்னோடி இவன் தான். அது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இம்ப்ரெஷனிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு மெத்தடை இவன் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணவன் இவன் தான். இவனுடைய இம்ப்ரெஷனிஸ்டிக் மெத்தட் இஸ் வெரி க்ளோஸ் டு தட் ஆஃப் மாடர்ன் இம்ப்ரெஷனிஸ்டிக் லைக் வெர்ஜீனியா உல்ஃப், ஜேம்ஸ் ஜாய்ஸ். இவங்கெல்லாம் நவீன இம்ப்ரெஷனிஸ்ட்ஸ். இவங்க பின்பற்றுவதே இவனுடைய மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வெர்ஜீனியா உல்ஃபு, ஜேம்ஸ் ஜாய். வெர்ஜீனியா உல்ஃப் மிஸ்ஸஸ் டாலோவே என்கின்ற நாவல் எழுதினவங்க. ஜேம்ஸ் ஜாய்ஸ் யுலிசிஸ் தி ஆர்டிஸ்ட் ஆஃப் அ யங் மேன் என்ற நாவல் எழுதினவர் ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஸோ வெர்ஜீனியா உல்ஃப் லேடி. இந்த நாவலிஸ்ட்லாம்
அவங்க இம்ப்ரெஷனிஸ்டிக் நாவல்ஸ் தான் அவங்களுடைய நாவல்கள்லாம். இந்த நாவலிஸ்ட் இந்த இப்போ வர்ஜீனியா உல்ஃப், ஜேம்ஸ் ஜாய்லாம் எவ்வளோ பெரிய ஆள், இவங்க எல்லாமே இந்த ஸ்டர்ன் லாரன்ஸுடைய இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. அதனால் நம்ம ஒரு முதல் இம்ப்ரெஷனிஸ்ட் அப்படின்னா இவர் ஸ்டர்ன் தான், லாரன்ஸ் ஸ்டர்ன் தான் என்று நாம் அடித்து சொல்லலாம். தேங்க்யூ. எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே.